லாங் கேலண்டர் வித் கால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டாக்கோ ஒரு இண்டெக்ஸோட ப்ரைஸோ வந்து ஒரு 2 or 3 மந்த்ஸுக்குள்ளார மெதுவாக வந்து புல்லிஷுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இந்த லாங் கேலண்டர் வித் கால் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேஸ்கெட்டில் எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்பைரியில் இருக்கிற அட் த மணி கால் ஆப்ஷனை வந்து நம்ம செல் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மோர் தென் 60 days, அதாவது 2 monthsக்கு மேலே இருக்கிற எக்ஸ்பைரி டேட்ல இருக்கிற ஒரு அட் த மணி கால் ஆப்ஷனை வந்து நாம வந்து பை பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு 2 or 3 months பொறுமையாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து மேலே வர்றப்ப இந்த பக்கத்தில் செல் பண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கால் ஆப்ஷன், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் டிகே படி 0 வந்துடும், அதில் ப்ராஃபிட் வந்துடும். அதே மாதிரி நமக்கு 2 or 3 months கழிச்சு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே வர்றப்ப, ஸோ லாங் டேர்ம்ல நம்ம ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுபடி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் கேலண்டர் வித் கால் ஸ்ட்ராட்டஜி வந்து நாம வந்து அப்ளை பண்றது.